நான் இங்கே ஜெபிக்க விரும்பல. எனக்கு ஆல்ரெடி ரைஸில் தான் இந்த ஆண்டு கண்டிப்பாக இந்த ஒரு பேசுகிற ஒரு வாக்குனால ஒருத்தனாலும் தொட்டாலும் ஆண்டவருக்கு அது மகிமையாக இருக்கும். இது நம்ம வந்து ஒரு 2 hours நம்ம என்ன பார்த்துருக்கோம், தேவனுடைய கடைசி 7 வார்த்தைகள். 6 வார்த்தைகள் முடிச்சிச்சு. இப்போ 7வது வார்த்தை, 6வது வார்த்தை ஃபினிஷ், இட்ஸ் ஃபினிஷ், முடிந்தது. முடிந்ததுனாக்கா அவ்வளோதான் முடிச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பார்ட் தான் ஸ்டார்ட். ஆனால் இங்கே வந்து முடிஞ்சதுனாக்கா அந்த சாப்டர் முடிஞ்சு செகண்ட் லெசன் செகண்ட் ஆனால் இங்கே வந்து முடிஞ்சதுன்னா பார்ட் 1 முடிஞ்சு பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் கண்டினியூயிங். ஓகே, இதில் வந்து ஆண்டவர் கடைசி அவர் சிலுவையில் அறையும் போது அவர் ஊழியம் செய்வதெல்லாம் இருக்கிறார். ஒரு நாள் தான், அந்த எவ்வளோ மணி, 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரமும் அவர் காலையில் இருக்கும்போது அவர் அந்த வெச்சமிலே அந்த ஜெபத்தை தொடுகிறாங்க. அப்பவே அவருக்கு பாடுதல் தொடங்கி விட்டது. அவருக்கு அந்த வேதனை வந்தாலே பாடுதானே, அவர் உணர்ந்து மேல தரிசனாலே வேதனைப்பட்டாலே அது பாடுதலாக தான் இருக்கும். ஆண்டவர் முதலாவது ஊழியம் அந்த நாளில் செய்கிற முதலாவது ஊழியம் மன்னிக்கிறார், மன்னிப்பு கொடுக்கிறார். மன்னிப்பு ஒவ்வொருக்கும் வேணும். ஈவன் ஒரு சாக்லேட் எடுத்து யாருக்கும் தெரியாத எடுத்து சாப்பிட்டுட்டாலும் அது பாவம் தான், அது பாவம். அதனால இருந்து மன்னிப்பு கண்டிப்பா தேவை. அது போல நம்முடைய ஆவி ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன தேவையா இருக்குது? பாவ மன்னிப்பு தேவையா இருக்குது. தேவன் முதலாவது என்ன சொல்றார்? இவங்களுக்கு பாவங்களை மன்னிச்சிடுங்கப்பா. 2வது அவர் ரட்சிப்பின் வார்த்தையை சொல்றார். நீ என்னோட கூட பரதேசில இருப்ப. ஒருத்தன் ஆணவமா பேசுறான், நீ கடவுள் தானே, உன்னை காப்பாத்திக்கோ. ஆனா இன்னொரு சொல்றான், நான் என்ன கூட பரதேசில சேர்த்துக்கப்பா. அவரை அக்செப்ட் பண்ணி என்ன சொல்ற? நீ என்னோடு கூட வருவேன். ஆண்டவர் தனியா போல கூட ஒருத்தரை இட்டுட்டு போறாரு. 3வது அவர் என்ன சொல்றாரு? அம்மாவுக்கு பிள்ளைக்கு ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணிட்டு போறாரு. இப்போ நம்ம நார்மலா நம்ம ஹியூமன்ல நம்ம செத்தால என்ன பண்றோம்? சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலே எங்கேயும் இருந்தோம்னா அம்மா சொல்லுவாங்க, அண்ணனை பார்த்துக்கோ, தம்பியை பார்த்துக்கோ, அக்காவை பார்த்துக்கோ, எனக்கு நெக்ஸ்ட் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். மனுஷனா இருக்கிற நம்மளுக்கே அந்த ஞானம் இருக்கிறப்ப ஆண்டவருக்கு இருக்காதான். ஆண்டவர் அம்மா பெத்த அம்மாவுக்கு அவருக்கு ஒரு கம்பெனியனா ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு போறாரு. அதே போல ஆண்டவர் வந்து வேதனை பண்றாரு. ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டு, எதுக்கு கைவிட்டு? அவர் வந்து மனுஷ ரூபமாய் வந்தார். இதை கடவுளா ஏறி இந்த பிக்சர் எல்லாம் பண்ணுவாங்க, ஏறிக்கு அப்படியே மாயமாகும். அப்படி வந்து அவர் கோலப்பட்டிருக்க மாட்டாரு. மனுஷனா இருக்கிறதுனால அவருக்கு அந்த வேதனை வலி அடிச்சாக்க அந்த வேதனை என்னவா இருக்கும்? அந்த மாதிரி வலி அவர் அனுப்பி வச்சதுனாலதான் கேட்கிறார், ஆண்டவரே ஏன் கைவிட்டீங்க? அதே போல தாகமா இருக்கிற நார்மல் நம்மளுக்கு சொன்ன மாதிரி தான் தாகம் வந்து எல்லாருக்கும், ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே, சின்ன சின்ன பூச்சிலேருந்து அனிமல் எல்லாத்துக்குமே தாகம் இருக்கும். ஆனா தேவனுக்கு இருந்தது ஆத்மா தாகம். ஆண்டவரே நான் இருக்கிறப்பவே இவ்வளோ பாவம் பண்றாங்க, நான் இருக்கிறப்ப இவ்வளோ மோசமான காரியங்களை பண்றவங்க, நான் இப்போ உங்ககிட்ட வந்ததா இன்னும் டபுள் ஆகும். பழைய பாட்டுல எப்படி இருந்துச்சோ அப்ப ஆண்டவர் வந்து வார்த்தையால பேசினப்போ அவ்வளோ இருந்தப்போ, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து உங்க கூட எல்லாம் இருந்துட்டு திருப்பி போனா என்னவா இருக்கும்? பாவம் மறுபடியும் போவோம். அதனால இந்த ஆத்மாவுக்கு எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு அவருக்கு என்னமா இருந்தது? ஆத்மா தாகமா இருந்தது. இதெல்லாம் ஊழியத்தை அவர் முடிச்சு எல்லாம் முடிச்சுது. எல்லாம் முடிச்சு என்னவா இருந்தது? நான் என்னுடைய ஆவியை உங்க கரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த லூக்கா 23:44 பார்க்கும்போது படிக்கிறதுல அப்படியே பார்க்குறோம்னா 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் அடைந்தது, சூரியன் இருள் அடைந்து தேவாலயத்தின் திரைசீலை நடுவில் 2ஆக பிரிந்தது. அப்புறமா தான் சொல்றாரு, ஆண்டவரே நான் என் கை ஆத்மாவை உன் கையில ஒப்படைக்கிறேன். திரைசீலைனா இதுதான் திரைசீலை. நீங்க பழைய பாடல பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கெல்லாம் உங்களுக்கு போறதுக்கு அலோ கிடையாது. ஈவன் நம்ம ஆல்டர் இதுல போறதுக்கு நம்மளுக்கு அலோ கிடையாது. ஆனா அந்த திரைசீலை உடைந்தது, ஆண்டவர் மீடியேட்டரா அடைந்து ஆண்டவருக்கு நமக்கும் வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம வந்து மீண்டும் மீடியேட்டர், நீங்க எனக்கு ஜெபம், நீங்க எனக்கு ஜெபம், நம்மளுக்கு சப்போர்ட் தேவை. இருந்தாலும் ஏன் ஜெபம் நேரம் ஆண்டவருக்கு போறதுக்காக இந்த திரைசீலை 2ஆக பிரிக்கப்படுது. அதே போல ஆண்டவர் வந்து அவர் என்னவா இந்த கமிட் பண்ற அந்த வார்த்தை இருக்கா, அது அந்த வார்த்தை மனநிறைவின் வார்த்தையா இருக்குது. the word of contentment அப்படின்னா மனநிறைவு, கம்ஃபர்டபுளா, ஓகே முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, ஓகே பர்ஃபெக்ட் இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஓகே ஆச்சு, ஓகே போதும், 95%
100% அது என்னவா இருக்கும்? பர்ஃபெக்ட். ஆண்டவர் பர்ஃபெக்டா நமக்கு எல்லா காரியங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் என்னவா இருக்குது நடத்தி போயிருக்கிறார். அவர் திருப்தியான வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார். சந்தோஷமான வார்த்தை, கம்ப்ளீஷன் ஆஃப் த வார்த்தை, முழுமையான வார்த்தை, ஒரு காரியத்தை முடிச்சுட்டேன்ற ஒரு வார்த்தை. இன்னும் நிறைய பேருக்கு இன்னர் ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அவருக்கு ஆண்டருக்கு எவ்வளவு ஏசப் ஆண்டர் கொடுத்த காரியத்தை நான் முடிச்சிட்டேன், அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நான் முடிச்சிட்டேன், நான் அவருக்கு விரோதமா ஒரு காரியம் பண்றேன். அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த வேர்ட், அந்த முழுமையான வார்த்தையை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து அவர் கொடுக்குறார். 3 காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்குறார் ஆண்டவர். என்னென்ன காரியங்களை ஒப்பு கொடுக்குறார்? அவர் பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கிறார். எபேசியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அந்த அவர் ஒரு நிமிஷம் எபேசியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவி தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்ம என்னவா இருக்கிறோம்? செத்த கிரியா இருக்கிறோம். ஆனா தேவன் கிட்ட நம்ம புதுப்பித்து வரும்போது என்னவா இருக்கிறோம்? உயிர்ப்பித்த ரத்தம் நம்ம ஜீவனமா இருக்கிறது. சோ அவர் நம்ம பாழற்ற கெட்டு போன ஒரு பழம் என்னவா இருக்கும்? அது அழுகி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இல்ல, ஒரு ஃப்ரெஷ்ஷான பழத்தை நம்ம எப்படி கொடுக்குறோம்? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல சொல்லிக்கிறாரு. அவர் வந்து என்னவா இருக்கிறாரு? நம்ம பலியை வந்து சுத்தமான பலியை தான் அவர் என்னவா இருக்கிறார்? ஏற்றுக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். முதலாவது பழுதற்ற பலியை ஒப்பு கொடுக்கிறார். 2வது பரிசுத்தமான பலியை ஒப்பு கொடுக்கிறார். ஏசப்பா, ஆண்டவரே நீங்க அனுப்பினீர், நான் வந்து பரிசுத்தமா எந்த ஒரு சின்ன பாவம் பண்ணாத அதை எல்லாத்தையும் முடித்து என் ஆவியை உங்களுக்குள்ள ஒப்படைக்கிறேன். அது எபேசியர் 5:21 இருக்கிற பரிசுத்தமாக ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 18 வசனத்தில் இருக்குது, பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த அவருடைய ஆத்மாவை அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து வரும்போது பிசாசு அவனை டெஸ்ட் பண்றான், சோதிக்கிறான். அப்ப கூட ஆண்டவர் விட்டு போகல. அவர் அவருடைய வாயிலிருந்து பாவமும் செய்யல, அந்த சிந்தனையும் செய்யல. அவர் எப்படி உலகத்துக்கு தோன்றினாரோ அதே போல பரிசுத்தமா இருந்து அவருடைய ஆத்மாவை காத்து கொண்டார். அவருடைய ஆத்மாவை பிசாசால எதனாலையும் அவருடைய ஆத்மாவை எடுத்துக்க வெறும் தேவனால மாத்திரம் அவருடைய ஆத்மாவை அவர் எடுக்க முடியும். அவரே தேவன் எடுத்து ஒப்பு கொடுக்கிறார். முதலாம் வார்த்தையில பார்க்கிறோம் பிதாவே. அதே 7ஆம் வார்த்தையில கூட பார்க்கிறோம் பிதாவே, என் ஆத்மா உன் கையில, ஆவி உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். அதே பிதாவே இவர்களை மன்னியுன்ற வாயிலிருந்து தான் என்னவா இருக்குது? பிதாவே என் ஆவியை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவிய மனுஷன் இல்ல, மிருகம் இல்ல, பேய் இல்ல, பிசாசு இல்ல, தேவன் மாத்திரம் தான் என் ஆவியை எடுத்துக்கொள்ள முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமான வார்த்தைகள், வெற்றியின் வார்த்தைகளா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை வெற்றிகரமான முடித்த வார்த்தைகள். தேவனுடைய ஆவியில தேவன் அவர் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே உன் சித்தத்தை வெற்றிகரமா முடித்தேன். ஆவியை யாருக்கிட்டையும் கொடுக்கல, உன் கையில தான் கொடுக்குறேன், நான் வெற்றி செய்கிறவன். இதே போல ஏசாயா 53:1-6 வரைக்கும் பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல், நம்முடைய பாடுதல், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய எல்லா காரியத்துக்குனால என்னவான ஏசு ஜீவபலியாய் ஆனார். ஆனா நம்ம அதை பத்தி ஃபீல் பண்றோமா? இல்ல. நான் சின்னதுல இருந்து பார்த்துருக்கேன். எங்க சர்ச்ல 3 மணி 4 மணி வரைக்கும் போவோம். இந்த ஈஸ்டர் டே எல்லாரும் பார்த்தா தேவி அழுவாங்க. அப்ப நமக்கு தெரியாது. இப்போ அந்த ஃபீல் நமக்கு தெரியுது, எதுக்காக அவங்க இதாங்க. அப்போ அவங்க எவ்வளவு அவங்க அனுபவித்திருந்தா, எவ்வளவு அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா. அப்போ தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது அந்த அழுக வருது. இப்போ கொஞ்ச நேரம் வந்து எல்லாருக்கும் பயம், டயர்டு, பசி எல்லாம் வருது. எல்லாருக்கும் அந்த வேலையில இருக்க அந்த யோசனை ஆண்டி அளவுக்கு எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. நான் சின்ன வயசுல பார்த்தா அந்த பேசப்ப, அந்த தேவனுடைய வார்த்தை பேசப்ப அந்த ஃபீல் பண்ற இது வந்து அவங்க கிட்ட பார்த்துதாச்சு. இதுல சில காரியங்களை பார்க்கிறோம். ஏசு பாடுபடுகிற நேரத்துல அவர் 3 முறை கீழே விழுந்திருக்கிறார்.
இருக்கிறார், அந்த வேதனைப்பட்டிருக்கிறார். 17 மணி நேரம் தண்ணீர் ஆராய்ச்சியில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 17 மணி நேரம் தண்ணி இல்லாத அவதிப்பட்டிருக்கிறாரு. காணியை கொடுத்துருக்காரு. தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி கொடுத்தா நம்ம என்னவா இருக்கும்? ஒரு பாட்டு கொடுத்தா எல்லாத்தையும் குடிச்சு காலையை தான் நெக்ஸ்ட் கொடுப்போம். ஆனா அவருக்கு காணியை கொடுத்து அவரை அவமானப்பட்டிருந்தாங்க. 5480 தடவை 5480 டைம்ஸ் வந்து அவர் உடம்புல அடிபட்டிருக்கு. அவருடைய முதுகுல மாத்திரம் 150 ஆழமான காயங்கள். ஆழமான காயங்கள் சின்ன ஒரு கீரல் வந்தாலே ரத்தம் அப்படியே அவர் உள்ளது அவருடைய தோல் அவருடைய சதெல்லாம் பிஞ்சு வந்து அவருடைய உடம்பு எவ்வளவா இருக்கும். அவருக்குள்ள ஒரு ரத்தத்துல தான் இருந்திருப்பாரு. அவருடைய முதுகுல 150 ஆழமான காயங்கள். அவர் தலையில 17 பெரிய பெரிய முள்ளு. நான் முந்தானைக்கு ஒரு நெயில் வாங்கி வந்தேன். அப்ப சொன்னாரு, இந்த பாரு இந்த ஏதோ ஆணி பார்க்க ஏசப்பா வச்சு ஆணி மாதிரி இருக்கு. ஆனா ஏசப்பா பெரிய ஆணியை தச்சுட்டு ஸோ அவருடைய தலையில என்ன இருக்கு? 17 முட்டை நிறைய அது உள்ள வீச்சு கண்ணு வெளியே வந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் என்ன டைம்? அவர் சிலையில தூக்கினா அவர் ரோட்ல எல்லாம் திரிய வைக்கிறாங்க, ரோட்ல சண்டை திரிய வைக்கிறாங்க. அந்த இதுல அப்ப அவர் கூட எத்தனை பேர் சேவகர்கள் இருக்காங்க? 350 போர் சேவகர்கள், 50 குதிரை வீரர்கள். குதிரை வீரர்கள் குதிரை ஓட்டிட்டு தான் வருவாங்க. சேவகர் அவர் ஒன்லி சண்டை அவர் சின்ன ஒரு இது அவரை சுற்றி சேவகர்கள், அதுக்கு பக்குரா ஜனங்கள். அவரை பார்க்கறதுக்கு கூட யாரும் இல்லை. நார்மல் பர்சன் மேலேருந்து வீட்டு மேலேருந்து கூரை மேலேருந்து எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா அவருக்கு தேவையா அந்த செக்யூரிட்டி தேவையா? இப்போ ஜெயிலுக்கு போறவங்கள பார்த்தா வெளியே 2 போலீஸ் தான் போவாங்க. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று. வண்டியில போன டிரைவர் கூட எக்ஸ்ட்ரா ஒருத்தர் போவாங்க. ஆனா ஏசு கிறிஸ்துக்கு என்னவா இருந்தது? 350 சேவகர்கள், 50 குதிரை வீரர்கள். ஆனாலும் அவர் உடம்புல இருந்த 6.5 liters of பிளட் கூட என்னவா இருந்தது? தண்ணியும் மிக்ஸா எல்லாமே சின்னப்பட்டது. அவருக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லை. இப்ப மீன் எப்படி இருக்குது? ஒண்ணுமே இல்லை, காஞ்சி அப்படிதான் அவர் இருந்திருப்பாரு. அவர் மேலதான் ரத்தம் எப்படி இருந்திருப்போம்? நம்ம கொஞ்சம் ரத்தம் வந்ததுக்கு எப்படி இருக்கும்? பிசுபிசுனுக்கு அவர் எப்படி இருந்திருப்பாரு? நம்ம யோசிக்கும் போது நம்ம பாவம் திருப்பி பண்ண மாட்டோம், மற்றவங்களுக்கு புறம் சொல்ல மாட்டோம், மற்றவங்களை கேலி பண்ண மாட்டோம், மற்றவங்களை கேவலமா பேச மாட்டோம். ஏசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படுத்தல கற்றுக்கொண்டார். ஆண்டுக்கு அவர் கீழ்ப்படுங்க. அவர் தேவகுமார் இல்லையா ஆண்டவரே, என்னால முடியாது, நான் செய்ய முடியாது இருந்திருக்கலாம். ஆனா அவர் மனித ரூபம் எடுத்தார். இந்த பேரபிள்ஸ்ல கூட உமன்ல சொல்லிருப்பாங்க, ஒரு லேண்ட வச்சுட்டு இருக்கான், ஒரு ஆட்களை வச்சு வேலை வாங்குவான். அவன் வந்து கூலி வந்து சரியா கொடுக்க டாக்ஸ் கட்டுவாங்கன்னு அது சரியா கட்ட மாட்டாங்க. அப்ப வந்து ஆளுங்களை அனுப்புறான், ஒரு வாட்டி 2 வாட்டி, அப்புறம் 3வது வாட்டி யோசிக்கிறான், என் பையன் போய் கொடுத்தா அவன் தைரியமா கொடுப்பான், பயந்து கொடுப்பான். ஆனா ஜனங்க என்ன பண்றான்? அவன் பையன் போனா அவனை அடிச்சு கொலை பண்ணி போடுறாங்க. அதே நேரம் தான் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு பண்ணியிருக்கிறோம். 7 வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவன் கீழ்ப்படுத்தினதான் காட்டுது. இது 7 என்பது பரிபூர்ணம். நம்ம போன வருஷம் பாப்பாவுக்கும் ஜோயலுக்கும் பரிபூர்ணமான 7-14 வயசு கொண்டாடணும். 7 நாள் என்னங்க பரிபூர்ணம், எல்லாம் முழுமையடைந்தது. 7 கோத்திரங்கள். அந்த ஏதோ செலக்டட் பர்சன்ஸ் ஆண்டவர் என்னவா இருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அவர் வந்து அந்த அடிக்கிறப்போ இப்போ நான் ஜூடம் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கோவம் வரும். மம்மி ஏன் அனுப்புறீங்கன்னு தடுக்குவான். இல்லைன்னா இந்த பெருசன் ஆச்சுன்னா அவன் என்ன அடிச்சுட்டு போவான். முதல் ஒரு விஷயம் இப்போ ஞாபகம் வருது. ஆண்டி மேலே ஆண்டியவங்க வீட்டில் பேசிட்டு இருக்காங்க. இந்த பூனை வந்து இப்படி தட்டினாங்க. அது சடனாக போயிட்டு அவங்கள மேலே ஏறி அவங்க அடிச்சுட்டு போகுது. அப்போ பூனைக்கே அது என்னையே அடிக்கிறேன், நான் உன்னை அடிப்பேன்றப்போ ஆண்டு என்னவா இருந்தார்? எல்லாத்துக்கும் சகித்து கொண்டவராக இருந்தார். அவர் கோபப்பட்ட அவர் ஆண்டவர். அவருக்கு இமீடியட்டா அவர் சாபம், என்னை தொடுற நீ செத்துப்போ, நீ சாபமா போ, மண்ணில் போ. அந்த மாதிரி ஆண்டு ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு சாபம் ஆண்டு கொடுத்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சப்போ மாதிரி அவர் சாபம் கொடுத்துருக்கிறாரு. மற்றபடி கொடுத்துருந்தாரு அது ஆல்டர்னேஷன், அதுக்கு ஆண்டு மன்னிப்பு இருக்குது, அதுக்கு பணிகள் இருக்குது, அதை இது செஞ்சு அவங்க பாவங்களை நிவர்த்தி செஞ்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கிறார்? பாவ நிவாரண பலியாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னை தானே கொடுத்து அவருக்கு இந்த கசப்பும் இல்லை, கோபம் இல்லை, கண்ணீர் இல்லை, அவர் எல்லாத்தையும் நமக்காக சகித்தார். ஒப்பு பண்ணினார். என்னது ஒப்பு கொடுத்தார்? அவருடைய வழியை, அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒப்புக்கொண்டதை ஜெயம் கொண்டவரால், ஆண்டு கொடுத்த வேலையை ஜெயம் கொண்டவரால் முடித்து தீர்த்தார். அவர் சொல்றார், நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், பரலோகத்திலிருந்து உலகத்துக்கு வந்தேன், ஏன் வேலையை செய்யறதுக்கு இல்லை,
ஆண்டருடைய வேலையை செய்யறதுக்கு. அவர் இந்த கடைசி இந்த வார்த்தை என்னவா இருக்கிறது? ஆண்டவரே, அப்பா நான் உன் கையில ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். அது ப்ரேயர், சரண்டர் ஆஃப் ப்ரேயர். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீங்க ஏன் ஒப்பு கொடுக்க கூடாது? உங்களை எல்லாம் ஆண்டவருக்கு சின்ன சின்ன காரியத்தை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது என் வாழ்க்கையில நான் நிறைய காரியங்களை ஆண்டுக்கு விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இதை செய்யுங்க, என் பாவம் என் பிள்ளைகளுக்காக நான் இதை நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன், குடும்பத்துக்காக இது சாக்ரிஃபைஸ் பண்றேன், ஊழியத்துக்கு எல்லாமே நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு நான் ஒத்துக்கொள்ளும் போது நான் ஆண்டவர் என்னை முழுமையாக பயணப்படுத்துவார். நம்மளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சீல் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் நம்ம கிறிஸ்துவான நம்மளுக்கெல்லாம் ஒரே சீல் தான். என்ன சீல் சொல்லலாம்? பிளட் ஆஃப் ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளுக்கு என்னவா இருக்குது. அவர் ஏசு கிறிஸ்துவின் சீல் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நீங்க வேற நான் வேற இல்லை, நான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே நம்ம ஒரே பாடி, லைக் டிஃப்ரெண்ட் பாடினால ஒரே சோல் தான். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சொல்றாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாதி சொல்றாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே முழுமையா இருக்கிறது. இந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு நீங்க நன்றி. ஒரே ஒரு பாடல். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மீட்பரானவர்,
போகக்கூடாது, இந்த பவுண்டரியிலையும் வரக்கூடாது. ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி எல்லாம் இருக்கு, பவுண்டரியா இருக்கிறது. ஆனா தேவனுடைய அன்புக்கு எந்த ஒரு பவுண்டரியா இல்லை. நம்ம ஆண்டு எவ்வளவா நேசிக்கிறேன்னு கேட்கிறாரு, இவ்வளவா ஆண்டு நம்ம நேசிக்கிறார், அது அன்லிமிட்டட். அதே போல ஆண்டுக்கு முழுமையான அன்பை நம்ம கொடுத்தா கண்டிப்பா நித்தியமான தேவனுக்கு, நித்திய தேவனுடைய இடத்துல நம்ம நித்திய வாழ்க்கை பெற நாமும் ஆயத்தமாகும்.